பாத்துக்க முடியல. நம்ம தான் ரொம்ப படிச்சிருக்கோமே, நம்ம யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது அப்படிங்கிற நினைப்பால யார்கிட்டையும் அவன் ஆலோசனையும் கேட்கல. கொஞ்சம் கொஞ்சமா தொழில நழுவ விடுறான். ஒவ்வொரு தொழிலா அவன் கைய விட்டு போகுது. ஒரு கட்டத்துல ஒரு தொழிலதிபரோட சாம்ராஜ்யமா இருந்த அது விளிம்பு நிலையில் உள்ள ஒரு வியாபாரமாக குறுக ஆரம்பிச்சது. விஜயனும் பணக்கார வாழ்க்கையில இருந்து ஒரு சாதாரண மனிதனாக வாழ ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் அவன் கவலைப்படுவான், ஒவ்வொரு நாளும் யோசிப்பான், ஏன் நமக்கு இப்படி ஆச்சு? நம்ம அப்பா எல்லாம் சாதாரண தொழில ஒரு பெரிய சாம்ராஜ்யமாவே மாத்தினாரு. நம்ம என்னடான்னா அவர் கொடுத்த சாம்ராஜ்யத்தை சாதாரணமாக்கிட்டோம். நம்ம என்ன தவறு செஞ்சோம்? எதனால இதெல்லாம் நடந்தது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு நாளும் குழம்புவான். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் அவன் ஒரு உணவகத்துக்கு போறான். அந்த உணவகத்துல தனது கவனத்தை ஈர்க்கும் ஒரு காட்சியை பாக்குறான். அந்த உணவகத்துடைய முதலாளி ஒருத்தனை திட்டிட்டு இருக்காரு. ஒரு இளம் வாலிபனை திட்டிட்டு இருக்காரு. தொழில கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தான் ஆக்குவ? நீ இப்படியே இருந்தன்னா சரியே வராது. என் முதலாளி செஞ்ச அதே தப்ப நானும் செய்ய முடியல. நாளையில இருந்து ஒழுங்கா கடைக்கு வந்துரு அப்படின்னு. விஜயன் இத கவனிக்கிறான். சரி, அவங்க ஏதோ தனிப்பட்ட விஷயத்த பேசிக்கிறாங்கன்னு விட்டுடுறான். தங்கிட்ட ஆர்டர் எடுக்க வந்த பையன்கிட்ட ஒரு முழு சாப்பாடு வேணும்னு ஆர்டரும் கொடுக்கறான். அடுத்து 10 நிமிடங்கள் கடந்து போச்சு. அந்த உணவகத்துக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்து நின்னுச்சு. அந்த ஸ்கூட்டர்ல இருந்து ஒரு நடுத்தர வயது பெண்மணி இறங்கி வந்தாங்க. நேரா உணவகத்தோட சொந்தக்காரர்கிட்ட வந்து, என்னது இது? நேற்று ராத்திரி பூரா நீங்க வீட்டுக்கு வரல, நான் உங்களை தேடிட்டே இருந்தேன் தெரியுமான்னு கோவிச்சுக்கிறாங்க. அவர் ரொம்ப நிதானமா பதில் சொன்னாரு. எப்படிமா, நேற்று ராத்திரி பூரா உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கணக்கு உதைச்சுது. அதை பார்த்து பார்த்து தலைவலியே வந்துருச்சு. அதான் வர முடியல. இன்னைக்கு வந்துருவேன் அப்படின்னு. அவர் இப்படி சொல்லி முடிக்கவும் அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் எத்தனை நாளா கேட்டுட்டே இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் பொறுப்பை ஒப்படைக்கலாம்ல. நானும் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன்ல. நீங்க என்ன உங்க முதலாளி செஞ்ச மாதிரி எல்லாத்தையும் தலையில தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல விஜயனுக்கு ஆர்வம் அதிகமாச்சு. முதலாளி முதலாளின்னு சொல்றாங்களே, யார்டா அந்த முதலாளி அப்படின்னு தோணுச்சு. அதே நேரத்துல அவனுக்கான சாப்பாடும் வந்துச்சு. முதல்ல ஒரு இளம் வாலிபன் திட்டு வாங்கிட்டு இருந்தான்ல, அந்த வாலிபன் தான் வந்து சாப்பாடு வச்சான். ஒரு பெரிய இலைய போட்டான், பதார்த்தங்களை எல்லாம் வச்சான், மலை மாதிரி குவிச்சு சோற வச்சான். அது மேல சாம்பாரையும் ஊத்துனான். ஆனா அவன் சாம்பார் ஊத்தும் போது மலை மாதிரி சாப்பாடு குவிஞ்சிருந்ததால அது அப்படியே வலிஞ்சு இலையோட ஓரம் வரைக்கும் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு அவனுக்கே பதட்டம் ஆயிருச்சு. பதட்டத்துல அவன் விஜயன் கிட்ட சொன்னான், ஐயா என்ன இப்படி பண்றீங்க? சாதம் இப்படி குவிஞ்சிருந்தா எப்படி சாம்பார் தங்கும்? அல்லது கொஞ்சமா ஊத்துனா எப்படி பத்தும்? அழகா குழி தோண்டி ஒரு பாத்தி மாதிரி கட்டு வச்சீங்கன்னா போதுமான சாம்பாரை ஊத்திட்டு போயிடுவேன். நீங்க என்னன்னா எங்க அப்பா சொன்ன அந்த முதலாளி பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அந்த இடத்துல யார் அந்த முதலாளின்னு தெரிஞ்சுக்கிறா